சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கு தொடர்பாக தற்பொழுது மானாமதுரை காவல் ஆய்வாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராமசுந்தரம். தற்பொழுது காவல் ஆய்வாளர் மாற்றப்பட்டதன் முழு விவரங்கள் என்ன? மேலும் பல்வேறு காவலர்களும் இதுல நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா, அதை பற்றியும் சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில நடைபெற்ற அந்த விசாரணை கைதி ஆகாஷ் மரணம் தொடர்பாக போலீசார் சிபிசிஐடி தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த வழக்கு விசாரணையில தொடர்புடையதாக உள்ள ஆய்வாளர், அதாவது ஒரு ஆய்வாளர், ஒரு எஸ்ஐ, 4 காவலர்கள் என 6 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில தற்போது மானாமதுரை காவல் ஆய்வாளராக இருந்த குமாரவேல் பாண்டியன் நெல்லை சரகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாற்றத்திற்கான உத்தரவை தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரி பிறப்பித்திருக்கிறார். அந்த மானாமதுரை காவல் நிலையத்திலே நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது, பணியிட மாற்றம் செய்து அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக கருதப்பட்ட ஒரு எஸ்ஐ மற்றும் 4 காவலர்களும் 4 காவலர்கள் என மொத்தம் 5 பேர் இன்னும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் பணியிட மாற்றம் செய்யப்படாத ஒரு நிலை இருந்து வருகிறது. தற்போது ஆய்வாளர் மற்றும் பணியிட மாற்றம் செய்து அவர் நெல்லை சரகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.